வாங்க புதுக்கோட்டையில் போய் பஞ்சாயத்து வச்சுக்கிருவோம். ஏயா பஞ்சாயத்து அங்கே எதுக்கு போகணும்? கடை துறக்கட்டும். நாரதர் உலகத்தில் எத்தனை பேர்னு கேட்கிறேன். நாடகம் நாரதர் என்பவர் ஒருவர் தான் கதாபாத்திரத்துக்கு ஒருவர் தானே. ஆனா நாரதர் வேஷம் போடக்கூடிய பூலோகத்தில் உள்ள மனிதர்கள் தான் அதிகம். இப்ப நான் வேஷம் போட்டிருக்கேன். இப்ப நான் வேஷம் போட்டிருக்கேன். நாரதரா வேஷம் போட்டு அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நிக்கிறீங்க நீங்க. அப்ப நாரதர் நீங்க நாரதர் கிடையாது. சிட்டுக்குருவி கண்ணு வைக்கிறாள். சிட்டுக்குருவிக்கு கண்ணு வைக்கிறாள். அப்ப இது வந்து ரொம்ப தானே. எவ்வளவு ஒரு உயர்வா படிச்ச ஒரு இளைஞன் இந்த கலையை சார்ந்து நான் வந்திருக்கேன். நான் உயர்வாத்தானே உன்னை சொன்னேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா எத்தனையோ விதமானவர்களை பெரிய ஆளாக்கி ஆக்கி விட்டுருக்கீங்க. அதுதான் நீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்கி விடல. இப்ப நீங்க இருக்கீங்கன்னா என்னால் முடிஞ்சது. அப்போ இதுதான் மேடை. இதில் நடிச்சு நீ வாழ்ந்துக்கையான்னு சொல்லும் போது உன்னுடைய திறமையை வைத்து வாழுகிறாய். நீதான் பெரிய ஆள். நான் ஒரு தூண்டுகோல் தான் தாங்க. ஏன்னா அந்த தூண்டுகோல் தான் முக்கியம். தூண்டுகோல் இல்லைன்னா ஒரு வாகன ஓட்டி மாதிரி அவ்வளோதான். அந்த தூண்டுகோல் என்பது முக்கியம். நீங்க தூண்டி விட்டா தான் நான் செயல்பட முடியும். இல்லைன்னா என்னால் மட்டும் செயல்பட முடியுமா? கிடையாது. ஏன்னா ஒருவரை பார்ப்பேன். ஏன்னா இந்த காலத்தில் பொறாமைகள் அதிகமாக உள்ள காலம். அப்புறம் ரொம்ப எனக்கெல்லாம் 800 ஜெய்வனை வச்சிருக்காங்களாம். 800 செய்வன. ஏன் அப்படின்னா ஒருவன் பெரிய ஆளாக ஆகிவிட்ட மனம் பொறுக்காது. அவனை எப்படியாச்சும் கீழே தட்டணும் நினைக்கக்கூடிய காலத்துல நீங்க ஒரு ஆளை உயர்த்தி கொண்டு வரீங்க அப்படின்னா பெரிய விஷயம். உங்களுக்கு நான் மட்டுமல்ல கிராமத்தை சார்பாக அனைவரும் சார்பாகவும் நன்றி கடமை நான் தெரிவிக்கிறேன். ஆக யாருமே கை தட்ட மாட்டாங்க. அப்படி கம்முன்னு தட்ட மாட்டாங்க. ஏன்னா அவங்க காசை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. குளிருக்கு கை தட்டிக்கணும். கை தட்டி உள்ளே அந்த உள்ளங்கை என்று சொல்லக்கூடியது தட்டுவாங்க. அது மனசுக்குள்ளே சந்தேகப்பட்டா போதும். தட்டுவாங்கன்னா இனிமேல் தான் நம்ம கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து வச்சிடணும். சப்பு சப்புன்னு அது வாட்டுக்கு அடிக்கிற மாதிரி. இந்த விஜய் டிவியில் சிரிக்கிறதுக்குன்னே ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. ஆள் சிரிக்கிறது இல்லை. அது இந்த கலக்க போகுது யாரெல்லாம் அங்கே ஒரு மிஷின் இருக்கு. அதை அமைக்கி விட்டா சிரிக்கேன். அந்த மாதிரி கை தட்டுறதுக்கு ஒரு 50,000க்கு 12 மிஷினை வாங்கி வேப்ப மரத்தில் ஒன்று புளிய மரத்தில் ஒன்று தெங்கனை ஒன்று கட்டி வச்சுக்கிட்டு எதற்காக கை தட்டுறான்? எதற்காக கை தட்டுறான்? உள்ளம் கையில் காந்த ஈர்ப்பு சக்தின்னு இருக்குமா. அது தட்டுகின்ற பொழுது உடம்புல ஓடக்கூடிய அனைத்து நரம்புகளுமே செயல்படுமா. ரத்த ஓட்டம் சீராக ஓடும். ஒரு நாளைக்கு மனிதன் ஏன்னா இவர் சொன்னது உண்மை. கை தட்டும் போது உள்ளங்கையில் ரத்தம் ஓடும் என்று வாட்டர்மேன் திவாகர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாட்டர்மேன் திவாகரா? அது யாரியாவது? ஆமா, விஜயதரப்பி டாக்டர் தானே வாட்டர்மேன். ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு 21,600 மூச்சு ஒரு நாளைக்கு. ஏன்னா ஆங்காரம் உள்ளடிக்க எம்பளனி சுட்டெடுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். இது யார் சொன்னது? முத்தப்பா, அருமை அப்பா சூப்பர் ஸ்டார் முத்தப்பா சொன்னது. ஏன்னா அது போல அதனாலதான் அண்ணு தினமும் நம்ம சோகமாக இருக்கின்ற பொழுது கூட கை தட்டணுமா. சரி வாங்க நம்ம பேசலாம். புராணம் மொத்தம் எத்தனைங்க? புராணம் வந்து மொத்தம் 1. புராணங்கள் எத்தனை? புராணங்கள் 1 தாங்க. எப்படி ஒண்ணும்பீங்க? 1லேருந்து தான் புராணம் ஆரம்பிக்கும். மொத்த புராணம் எத்தனைன்னு கேட்கிறேன். அப்படி கேட்கணும். நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஆள். ஓஹோ, உங்க 18 புராணம். 18 புராணம். ஆக இதிகாசம் என்று சொல்லக்கூடிய எத்தனை? 3. அது என்ன 3? என்னன்னா கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய். இதிகாசம் இல்ல இவர் தானே கேட்டாரு என்னென்னு. ஏக்கா நான் தப்பா பேசுனா நீ விளக்க மாதிரி கூட அடிக்கா ஏத்துக்கிறேன். நான் ரோசக்காரன். ஐயா என்னென்னு கேட்டாரு. கடலெண்ணெய், தேங்காய், கோல்டு வின்னர், சம்பூர்சி ஆயில். சரியா தான் இருக்கு. காமெடி மேன், அதாவது சிரிப்புக்கு உயர்ந்தவர் எவ்வளோ நினைக்கிறேன். அதனால அந்த இதிகாசம் எத்தனை? எந்த இடத்துல 2. என்னன்னா என்னன்னா குருடாயில், பாம் ஆயில். யாய் மீண்டும் வர்றா. நீங்க மீண்டும் ராமாயணம், மகாபாரதம். ஆவலை. 3வது நீங்க சொன்னீங்க பத்தியா சிவரகசியம். அது ரகசியமாவே இருக்கணும். சரி வாங்க ராமாயணம் அப்படி எடுத்துக்கிறோம்ல. ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? அர்னால்டு. அர்னால்டா? யாய் சரி சான்சினா. ராமாயணத்துல கதாநாயகன். ஓ, நான் வந்து ராம் கேகன் ஒரு படம். நான் எதுக்கு இது கேட்கிறேன்? இத்தனை விதமான பெரும் பெரும் சிகரத்தெல்லாம் சந்திச்ச நீங்க என்னிடத்துல பேசி என்ன செய்ச்சிங்க பண்ண போறீங்கன்னு பாப்போம். உங்கள்ட்ட அப்படி தோத்து போனா அதை நான் பெருமையா நினைச்சிட்டு போறேன். சரி பாப்பாங்க வாங்க. ராமாயணத்துல கதாநாயகன் ராமன். ஆக அப்பேற்பட்ட ராமன் எதற்காக வனவாசமாக்கப்படுறது போனே யார்? ஆடலும் பாடுறாரு. ரஜினிகாந்த் பாட்டுக்கு ஆட வந்திருக்காரு. வந்தேன்டா பாலுக்கு. யாரியா நீ? நீங்க யாரு? நீ யாரைய வந்த உடனே என்ன கேட்டாரு கேக்குறீல? நான் கேட்கக்கூடிய பதிலுக்கு நீங்கள் தாங்கள் சரியான விளக்கம் கொடுக்க முடியுமா? எதுனாலும் கேளுங்க. அதான் கேக்குறேன். தெரியாம சும்மா வந்து. ராமாயணத்துல கதாநாயகன் யாரு? அவர்தான். எவரு?
வெள்ளச்சாமியோட சின்ன தமையன். ஏய் ராமாயணத்தின் கதாநாயகன் யார் யாங்கிறேன்? ராமர் தாங்க. ராமர். ராமர் மனைவி யார்? அவருக்கு பொண்டாட்டி தான். யாருக்கு பொண்டாட்டி? ராமருக்கு. டேய் ராமருக்கு மனைவி யாரு? ராமருக்கு மனைவி ராமர் பொண்டாட்டி தாயா? அப்படியா? அந்த எத்தனை வார்த்தை கேட்கிறாரு ஐயா பெரிய அப்படியே பதில் சொல்ற மாதிரி வந்தாரு. நீங்க போட்டிருக்க வேஷத்தினால நான் மன்னிப்பு கேட்கிறேன். சரி ஏதோ அரியா தூக்க வரிசையில் பேசி விட்டியா மன்னிச்சுக்கங்க. சரி இருக்கட்டும். அதெல்லாம் சின்ன ஏன்ட்ட கேளுங்க. அது எதுக்கு சின்ன பையன் போய் சின்ன பொண்ணு வெல்லாம வீடு போய் சேரா? என்னைக்குடா சேர்ந்துச்சு? வீடு போய் சேராதுங்கிறது என்னைக்கு போய் சேர்ந்துச்சா? நான் அவங்கள சொல்லுவேன். அகராதி என்னைக்கு சொல்றேன். சரி பாப்பா நீ சரியான பதில சொல்லு பாப்போம். ராமருடைய மனைவி யார்? ராமனுடைய மனைவி யாருன்னா ராமன் அவருடைய மனைவி. ராமன் மனைவிதான் ராமனுடைய மனைவி எனப்படும். அதுக்கு அந்தாலே பரவாயில்லையா? எங்கிட்டு இருந்தாயா நீங்கள வர்றீங்க? நாங்க வர்றேன்னு தானே ஊருக்கார கேட்கிறாங்க. அப்புறம் எதுக்கு? அது வேணா சரிதே. ராமருக்கு மனைவி இருக்கா இல்லையா? சீதா. சீதா அடங்கோத்தா அவ ஆத்தா. இங்க வா வாடா. இங்க இடையில இங்க ஓடி போயிட்டே வா. நீ தள்ளி உய்யா உய்யா பாட்டுக்கு ஆட வந்துட்டார். நீங்க போங்க. நீ வாயா இங்க. இடையில வந்து பேசணும்ல. ராமன் மனைவி யாரு? சீதா. சீதா. சீதாவை எங்க கூட்டிட்டு போன ராமே? அன்னைக்கு கொடைக்கானல் டூர் விட்டு போனாரு. ஏய் கொடைக்கானல் கிடையாது. எங்க கூட்டிட்டு போனார்? சீதாவை கூட்டிட்டு போனது எங்க கூட்டிட்டு போனார்னா முத தாலி கட்ட கூட்டு போனார். கை தட்டலாம். அப்புறம் என்ன இது என்ன லூசா நானு? அப்புறம் முதலிரவு கூட்டு போனார். ஏய் 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 அப்ப தாலி கட்டினா என்ன வேப்பமரத்துக்கு வேப்பங்குளை எப்படிங்க போவாங்க? நாராயணா. இல்லற வாழ்க்கையை ஈடுபட கூட்டு போனாரு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பாத்ரூம் இருந்தேன் அப்படின்னு போறதுக்கு. முத ஒரு பொண்ணு வாக்கப்பட்டு போகுதுன்னா போன உடனே அந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் இருக்க அம்புட்டும் தெரியுமாப்பா? அதான் இதான் பாத்ரூம். இது நம்ம சின்ன தாவை எடுத்தா லைட் சுவிட்ச் இதான் தாய் காத்தாடினா அதை போடுத்தான். அது மனிதன். அவர் கடவுள். கடவுளா? ராமருக்கு ஒரு யார்? கடவுளாக வர முத எங்க கூட்டு போனாருன்னா எங்க கூட்டி போனார்? சீதாவை முத ராமர் கூட்டு போன இடம் என்ன இடம்னு கேக்குறியா? ஆமாங்க. அப்படி கேளு. முத சீதாவை ராமர் கூட்டிட்டு போன இடம் எந்த இடம்னா எந்த இடத்துக்கு கூட்டு போனாரோ அந்த இடம். போயா நீ நல்லா. நீ வாயா இங்க. பதில் சொல்ல அந்த இடம் தானா? எந்த இடம்? இடம் சொந்த இடமா? இங்க வா. ராமர் மனைவிய எங்க கூட்டிட்டு போனார்? நீ பதில் சொல்லு. ராமர் மனைவிய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கேக்குறீங்களா இல்ல இப்ப கேக்குறேங்கற? இப்பயா அட கடவுளே. இப்ப எங்க கூட்டி போனா? நேத்து மத்தியானம் திருமைய ஹோட்டல் கூட்டி போயிருக்காரு. அதுல கட்ட ரெண்டு பேரும் இப்படி தெக்க ஆடுறாங்க பாரு. சரி வாங்க. ராமர் மனைவிய வனவாசம் கூட்டி போனார். வனவாசம் கூட்டி போனாரா இல்லையா? நாங்க சொல்றதுக்குள்ள ஏன் முந்திரிய? இல்ல இருங்க. அந்த வனவாசம்னு இன்னைக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா வியாழக்கிழமை எங்க அப்பத்தா வயசுக்கு வந்த நாள். அதுக்காகத்தான் நான் இருந்து நீங்களே சொல்லிட்டியா? சரி. ராமர் மனைவிய வனவாசம் கூட்டு போனார். வனவாசத்துல அவங்க இருவரோட கூட யாரு போனது? கூட யாரு போனதுன்னா 2 கை 2 காலு. ஆமா யாருக்கும் தெரியாது பாரு. கூட போனவர் ஆஞ்சநேயர். போகலைன்னு சொல்ல வந்தேன். ஆஞ்சநேயர் லக்ஷ்மணன். லட்சுமணாகப்பட்டவன் கூட போனேன். அங்க போய் தன்னுடைய அண்ணனுக்கும் அன்னிக்கும் கூடாரத்தை என வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டை உருவாக்கணும் யாரு? லட்சுமணன். அப்ப இவர்கள் இருவரும் தூங்குவாங்க. லட்சுமணன் மட்டும் தூங்க மாட்டான். ஏன்? கொசுக்கடி. கொசுக்கடியா? அப்புறம் என்ன தூங்க மாட்டேன்னு நாயனத்தை கண்டு இது என்ன அதிசயம் மேலப்பா கேள்வி. அவன் தூக்கத்தையே அவள் மனைவிட்ட கொடுத்துட்டு வந்துட்டான். அப்ப கண்ணவனையும் மனைவி அது அண்ணனையும் அண்ணியும் யாரு தூங்கல? யாரு? லட்சுமணாகப்பட்ட உறக்கத்தை மனைவிடத்துல கொடுத்துட்டு வந்தேன். தூங்கல லட்சுமணன். லட்சுமணன் தூங்கலையாம்பா. ஏய் 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 நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களே. லட்சுமணா தூங்காட்டா உனக்கு கிருகிருன்னு வர மாட்டா. அட கடவுளே. அப்படி தூங்காம என்ன பண்ணாரு? நல்ல
நல்லா கேட்டு புரியாம ஏய் கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். தூங்காம என்ன பண்ணாரு? என்ன செஞ்சார்? சொல்லிக்கிட்டே அழுப்பு அவருக்கு. அது சொல்லவே மாட்டேன்னா அவர் வந்து சாமி. ஏய் ஏய் நான் என்ன கேட்கறேன், நீ என்னையா புலம்புற? அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்து அர்ச்சனை 10 ரூபாயா? அது அர்ச்சனை 10. ஏன் எல்லாரும் இடி விழுகும் போது அர்ச்சனை பத்துன்னு சொல்றாங்க தெரியுமா? அர்ச்சனா 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 இடிக்கு உகந்தவன் யாரு? அர்ச்சனை. அர்ஜுனா என் தலையில விழுக போற இடி அங்கிட்டு பத்துடா, அதே அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்துன்னு எல்லாரும் சொல்றது. ஐயோ ஊர்ல கைதட்டு வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா எல்லா ஊர்லயுமே இடி விழுந்தா அதான் சொல்லுவாங்க, அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனாம்பாங்க. ஏன் அன்னைக்கு அர்ஜுனனாகப்பட்டவன் எங்க அக்கா சொன்னா எதுக்குருவேன், உண்மைதாக்கா. இடி விழும் போது என்ன சொல்லுவாங்க? அர்ச்சனை பத்துன்னு சொல்லுவாங்கல்ல. இடிக்கு உகந்தவன் அர்ச்சனன். அர்ஜுனா அர்ச்சனை பத்து அர்ச்சனை பத்துனா இந்த ஆடு இங்க நின்றுச்சுன்னா அங்கிட்டு பத்துவோம்ல.